இந்த உலகில் கோடிக்கணக்கான மக்கள் முருகப்பெருமானை வழிபடுகின்றனர். ஆனால் ஏன் அவரை தமிழ் கடவுள் என்று மட்டும் அழைக்கிறார்கள்? இது பக்தியின் காரணமா, அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தமிழர்களுடன் இணைந்திருக்கும் ஒரு வரலாறா? சங்க இலக்கியங்கள் முதல் இன்றைய கோவில்கள் வரை முருகன் எப்படி தமிழர்களின் வாழ்வியல் ஒரு பகுதியாக ஆனார்? இந்த வீடியோவில் புராண மரபுகள், தமிழ் இலக்கிய குறிப்புகள் மற்றும் முருக வழிபாட்டின் வளர்ச்சி ஆகியவற்றை பற்றி பார்க்கலாம். தமிழர்களின் பழமையான சங்க இலக்கியங்களில் நிலங்கள் 5 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவற்றில் குறிஞ்சி நிலத்தின் தெய்வமாக முருகப்பெருமான் போற்றப்படுகிறார். திருமுருகாற்றுப்படை போன்ற தமிழ் இலக்கியங்களில் முருகனை பற்றி பக்தி பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. இதனால் முருக வழிபாடு தமிழர் மரபில் மிக பழமையான ஒன்றாக கருதப்படுகிறது. அதனால் இன்று பலர் முருகனை தமிழ் கடவுள் என்றும் முத்தமிழ் முருகன் என்றும் அன்புடன் அழைக்கின்றார்கள். இந்து புராணத்தின்படி அசுரர்களின் கொடுமையிலிருந்து உலகை காப்பாற்ற ஒரு தெய்வீக சக்தி தேவைப்பட்டது. அப்போது சிவபெருமானின் தெய்வீக சக்தியிலிருந்து 6 தீப்பொறிகள் தோன்றின. அவை சரவண பொய்கை என்ற புனித இடத்தை அடைந்து 6 குழந்தைகளாக உருவெடுத்தன. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் அன்புடன் வளர்த்தனர். பின்னர் பார்வதி தேவி அவர்களை தழுவிய போது அவர்கள் ஒரே தெய்வமாக இணைந்து 6 முக முருகனாக அருளினார். 6 முகங்கள் அனைத்து திசைகளையும் காக்கும் ஞானம், வீரம் மற்றும் கருணையின் அடையாளமாக பக்தி மரபில் விளக்கப்படுகிறது. புராண மரபின்படி சூரபத்மன் என்ற அசுரன் கடும் தவம் செய்து பல வரங்களை பெற்றான். காலப்போக்கில் அவன் தேவர்களுக்கும் மக்களுக்கும் துன்பம் அளிக்க தொடங்கினான். அப்போது பார்வதி தேவி முருகனுக்கு தெய்வீக வேலை அளித்தார். அந்த வேல் வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, அது ஞானம், நீதி மற்றும் அறத்தின் அடையாளமாக பக்தி மரபில் கருதப்படுகிறது. 6 நாட்கள் நீடித்ததாக கூறப்படும் போரின் முடிவில் முருகன் சூரபத்மனை வென்றார். பக்தி மரபின்படி சூரபத்மன் மனம் மாறிய பின் அவர் மயிலும் சேவலுமாக அருள் பெற்றதாக கூறப்படுகிறது. அதனால் மயில் முருகனின் வாகனமாகவும் சேவல் அவரது கொடி சின்னமாகவும் மதிக்கப்படுகிறது. முருகப்பெருமானின் 6 படை வீடுகள். திருப்பரங்குன்றம் தெய்வானையுடன் திருமணம் நடைபெற்றதாக போற்றப்படும் தலம். திருச்செந்தூர் சூரபத்மனை வென்ற நினைவாக மதிக்கப்படும் புண்ணிய தலம். பழனி பழம் நீ என்ற புராண கதையுடன் தொடர்புடைய புகழ்பெற்ற மலை கோயில். சுவாமிமலை முருகன் சிவபெருமானுக்கே ஓம் பிரணவத்தின் பொருளை உபதேசித்ததாக பக்தி மரபில் கூறப்படும் தலம். திருத்தணி அமைதி மற்றும் அருள் வழங்கும் தலமாக வணங்கப்படுகிறது. பழமுதிர்ச்சோலை இயற்கை எழில் சூழ்ந்த வள்ளி மற்றும் தெய்வானையுடன் அருள்பாலிக்கும் தலம். இந்த 6 தலங்களும் தமிழர்களின் பக்தி மரபில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றவை. இன்று தைப்பூசம், கந்தசஷ்டி, பங்குனி உத்திரம் போன்ற திருவிழாக்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகனை வழிபடுகின்றனர். காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல், வேல் வழிபாடு போன்றவை பக்தர்களின் நம்பிக்கை மற்றும் நேர்த்தி கடனின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. முருகன் வீரம், ஞானம், கருணை மற்றும் அறத்தின் அடையாளமாக பக்தர்களால் போற்றப்படுகிறார். முருகப்பெருமான் பற்றிய கதைகள் இந்து புராண மரபிலும் தமிழ் இலக்கியங்களிலும் பக்தி மரபிலும் முக்கிய இடம் பெற்றுள்ளன. தமிழ் கடவுள் என்ற பெயர் தமிழர்களின் நீண்டகால பக்தி மற்றும் பண்பாடு மரபை பிரதிபலிக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். இது போன்ற வரலாறு, மர்மம் மற்றும் ஆன்மீக வீடியோக்களுக்கு
அஜய் ட்ரூத் எக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். நன்றி. மீண்டும் ஒரு புதிய சுவாரஸ்யமான வரலாற்றுடன் சந்திப்போம்.